காதல் ஆசை யாரை விட்டதோ? தன்மை, சந்திரன், அண்ணி வீட்ல தான் இருக்கீங்களா? யாரையுமே காணோம். அண்ணி இதோ வந்துட்டேன் அண்ணி. அண்ணே, அண்ணி வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன சுடர் பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மலர் பாட்டிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணி. அப்புறம் எங்க என் மருமகளை காணோம்? அவளைதான் பாக்கணும்னு வேகமா ஓடி வந்தேன். உள்ளதான் அண்ணி இருக்கா. என்ன பண்றது, ஒரே வாமிட்டா தான் பண்ணிட்டு இருக்கா. சாப்பிடறது எல்லாமே வெளியே வந்துருது. அப்புறம் எதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாண்டி இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களே புரிஞ்சுக்குவாங்க. எங்க அண்ணி வச்சு மல்லு கட்ட வேண்டியதால இருக்கு. அண்ணே, தாத்தா வாயிட்டீங்க. அப்புறம் புது தாத்தா எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் மலர் என்கிட்ட ஓடி வந்து நான் மாசமா இருக்கேன்னு சொன்னான். அப்பெல்லாம் எங்கம்மா இது மாதிரியா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு தெரிஞ்சோம். அப்பெல்லாம் வீட்லயே தானே பிரசவம் பார்ப்பாங்க. எங்க அம்மா மலரோட கை நாடிய பிடிச்சே சொல்லிருச்சு, உனக்கு 2 பிள்ளைங்க உருவாயிருக்காங்கன்னு. எனக்கு அப்படியே சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறேன். அப்படியே என்ன கையிலேயே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பறந்துட்டு கிடந்தேன். இந்திரனும் சந்திரனும் வயிற்றுல இருக்கும் போது மலர் ரொம்பவே கஷ்டப்பட்டா. ரொம்ப பாவமா இருக்கும் அவளை பார்க்கும் போதெல்லாம். எம்மா எம்மா 30 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த உண்மையெல்லாம் வெளியே வருதாக்கும். மருமகளை பாக்குற சந்தோஷத்துல என் கஷ்டம்லாம் இப்ப ஞாபகம் வருதா? எம்மா, திட்டுனாலும் தப்பு, பாராட்டி பேசினாலும் தப்பு. உங்க கதைக்கு தான் நான் வரலப்பா. நான் போய் என் மருமகளை போய் பாக்குறேன். ஏன் அண்ணி, அண்ணா உங்களை பாராட்டி தானே பேசிட்டு இருந்தாரு. அவரை இப்படி திட்டி அனுப்பிட்டீங்க. இந்த 32 வருஷ வாழ்க்கையில அண்ணி ஒரு நாள் கூட இத பத்தி என்கிட்ட பேசினதே இல்ல. ஆனா மனசுக்குள்ள மனுஷன் இவ்வளவு வச்சிருக்காரு. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் அண்ணி. என் வீட்டுக்கார பாருங்க, அந்த காலத்திலே உருகி உருகி லவ் பண்ணோம். ஆனா இப்ப அதுல 1% அது இருக்கான்னு பாருங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரியா அண்ணி அப்ப இருந்துச்சு? போன் கிடையாது, அடிக்கடி பாத்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. ஆனா எப்பெல்லாம் பேசுறோமோ அப்பெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்ப அவங்களை பார்த்தாலுமே உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். அந்த காலத்துல லவ் பண்ணும் போதெல்லாம் சைக்கிள் தானே அண்ணி. எப்போதுமே என்ன முன்னாடி இருக்கிற கம்பியில உட்கார வச்சுட்டு ஜாலியா பேசிட்டே போவாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே மறுபடியும் அந்த காலம் வராதா? அதே மாதிரி உருகி உருகி லவ் பண்ண மாட்டோமான்னு இருக்கு. அண்ணி, ஞாயிற்றுக்கிழமை இது சுடர்வேலன் காதல் எபிசோட்ல நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ணி. ஆனா என்ன, எனக்கு தான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு வீட்டுல பார்த்து வச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. நீங்க அழகா காதலிச்சிருக்கீங்க. அந்த காலத்தெல்லாம் மறக்கவே முடியாது அண்ணி. அப்பெல்லாம் என்ன ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா அவ்வளோ அழகா பாத்துக்குவாரு. எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பொறாமையா இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு எல்லாத்தையுமே விட்டு உதறிட்டு ஓடி வந்தோம். 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அப்படியே அவங்க வளர வளர எங்களோட காதலும் கம்மியாயிட்டே போயிடுச்சு. உண்மைதான் அண்ணி. கல்யாணம் ஆன புதுசுல நான் உனக்கு நீ எனக்குன்னு வாழ்ந்துட்டு இருப்போம். குழந்தைங்க பிறந்தோடனே முழுசாவே குழந்தைங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பாசம் நம்மளோட அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே போயிடுது அண்ணி. ஆனா அண்ணி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த காலத்து பசங்களாம் அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க அண்ணி. லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல இருந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வைஃப் எப்படி பாத்துக்கிறது, அப்புறம் குழந்தைங்க வந்துட்டா எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு இந்த காலத்து பசங்க ரொம்ப அழகாவே பேலன்ஸ் பண்றாங்க அண்ணி. மலரம்மா, தன்மைமா, ஐயோ என் மருமகளே, என்ன 2 குழந்தைங்களுக்கு பாட்டி ஆக்க போறீங்களா? ஆமாமா, நீங்க நல்லா இருக்கீங்களாமா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தேன். நல்லா இருக்கேன் தன்மைமா. தன்மை, அம்மா உள்ள கூட்டிட்டு போமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. தம்பி டே, இனிமேதான் தன்மையை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். அவ ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அது எவ்வளவு கஷ்டம்னு உங்க அம்மா கூட இருந்தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமாப்பா, சாதாரணமாவே மாசமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாமிட் எடுத்துட்டு தலை சுத்திட்டு அப்படி இப்படின்னு நிறைய வரும். இப்ப 2 குழந்தை இல்லையா, நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. எப்போதுமே நீ அவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும்ப்பா. எங்கேயுமே அவளை விட்டுட்டு போயிடாத, சரியா? இந்த டைம்ல தான் புருஷனோட துணை பொண்டாட்டிக்கு அவசியமா தேவைப்படும். சரிப்பா. இங்க இருந்தே பாத்துக்கவா இல்ல நம்ம வீட்டுக்கு தன்மையை கூட்டிட்டு வரவா? டே, என்னடா கேள்வி இது? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இதுவும் உங்க வீடு தான், அதுவும் உங்க வீடு தான். உங்களுக்கு எங்க இருக்க விருப்பமா இருக்கோ அங்க இருங்க. அதான்ப்பா ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கலாமேன்னு. ஏன்னா தன்மை இங்க இருக்கணும்னு ஆசைப்படுவா. கல்யாணம் ஆனதுல இருந்து தன்மை இங்க கூட்டிட்டு வரவே இல்ல. இப்பதான் வாட்டி வந்திருக்கோம். வந்த இடத்துல பிரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அதான் இங்க கொஞ்ச நாள் இருக்க வச்சுட்டு அப்புறம் அங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். தம்பி, நானும் மலரும் எப்படி உனக்கு அம்மா அப்பாவோ அதே மாதிரி தன்மைக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. நீங்க அங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். நீ இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட்டு வாப்பா. அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன எங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா நானும் மலரும் உடனே கிளம்பி இங்க வந்துடுறோம். என்ன, எங்க கிளம்பி போறீங்க? அம்மா, டே சந்திரன், வாழ்த்துக்கள்பா. உட்காருங்கம்மா. என்னம்மா, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் என்ன சொல்றாங்க? கண்ணு, வாமா, வந்து உட்காரு வா. ஐயோ அப்பா, நீங்க உட்காருங்க, நான் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். அட உட்காரு கண்ணு, நான் சேர்ல உட்காந்துக்கிறேன். நீ நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரு கண்ணு.
இல்லப்பா, நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்கப்பா. ஆட உட்காரு கண்ணு, நீ தானே மாசமா இருக்க, நானும் மாசமா இருக்கேன். இங்க பாரு கண்ணு, சும்மா எனக்கு மரியாதை தரேன், மலருக்கு மரியாதை தரேன்னு சும்மா சும்மா எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காத. உன் உடம்பு உனக்கு ரொம்ப முக்கியம், மரியாதையில மனசுல இருந்தா போதும். இல்லப்பா, என்ன உட்கார வச்சுட்டு நீங்க நிக்கிறீங்களே. அதான் சொன்னேனே கண்ணு, மரியாதையில மனசுல இருந்தா போதும்னு. நம்மளுக்கு நல்ல ஜிம் பாடி தான், அதெல்லாம் தாங்கும், நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி, அப்பா எங்க கண்ணு? ஆளே பார்க்க முடியல. அப்பா பின்னாடி தோட்டத்துல இருக்காருங்கப்பா. சரி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிங்கப்பா. தம்பி, இந்திரனுக்கு போன் அடிச்சு சொன்னியா? இன்னும் இல்லம்மா. இங்க இந்தியால இப்ப சாயந்தரம் 4 மணி ஆகுது. அங்க லண்டன்ல இப்ப எத்தனை மணி தம்பி இருக்கும்? இந்திரன் பாவம்டா, அவனை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட அவன் முகத்தை பாக்க முடியல. கண்காணாத இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கான். நினைச்சா கூட போய் பாத்துட்டு வர முடியல. டேய், யாருமே இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி. இந்திரன் லண்டன்லயே இல்லடா, 2 தெரு தள்ளி இருக்கிறவன் ஸ்டுடியோல தானே இருக்கான். கூடிய சீக்கிரத்துல இந்திரன் வந்துருவாமா. அவ ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தானே சொன்னா, முடிஞ்சோடனே வந்துருவான். இந்திரன் போன் அடிக்கிறான். அம்மாக்கு தெரிஞ்சா அம்மாவும் பேசுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியே போய் பேசிட்டு வந்துருவோம். அம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. இந்திரன் சார், சொல்லுங்க சார். என்ன சந்திரன் சார், ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்காதா பின்ன, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கேன். சாதனையா? அப்படி என்ன சார் சாதனை பண்ணீங்க? ஏன் சார், உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா? அந்த லூசு வந்துட்டாளான்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன். வந்துட்டாளா வீட்டுக்கு? இல்லையேடா, இன்னும் வரலையே. ஏண்டா வரலையா? அப்பவே நான் கிளம்பி வந்துட்டேன், இன்னுமா வரல அவ? எங்க போயிருப்பா? என்னடா சொல்ற? உன்னை பார்த்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு தானே வந்தா, இப்ப வந்து இங்க வந்துட்டாளான்னு கேக்குறேன். என்ன பார்த்து விஷயத்த சொல்லணும்னு சொன்னாலா? என்ன விஷயம்? டேய், என்னடா தெரியாத மாதிரியே கேக்குற? நீ உன் பொண்டாட்டிய பாத்தியா இல்லையா? பார்த்தேன்டா, ஆனா எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. அவளை அடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு கால் பண்ணாத, என் முகத்திலயும் முழிக்காதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் சரி, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். நீ ஏதோ விஷயம்னு சொல்ற. என்னடா? என்னது, அடிச்சியா? ஆமாண்டா, அது ஒரு கோபத்துல டக்குன்னு கையை நீட்டிட்டேன். அது எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இப்ப ஃபீல் ஆகுது. லூசாடா நீ, எவ்வளவு கோபமா தான் இருந்தா என்ன, அதுக்குன்னு உடனே கையை நீட்டிடுவியா? இந்த கோபத்தை ஃபர்ஸ்ட் குறை, அப்பதான் நீ உன் லைஃப்ல நல்லா இருப்ப. நிம்மதி மாதிரி ஜாலியா இருக்கிற பொண்ணுகிட்டே இவ்வளவு கோவப்படுறியே. உனக்குலாம் அங்க போகாத, அதை பண்ணாத, இதை பேசாதன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி வந்திருக்கணும்டா. அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. டேய், அவ என்ன பண்ணான்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கட்டும், ஆனா நீ அடிச்சது தப்புதான். ஆமாண்டா, நான் அடிச்சதுக்கு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவகிட்ட பேச எனக்கு பிடிக்கல. அதனாலதான் உன்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், அவ வீட்டுக்கு வந்துட்டாளான்னு. பேச பிடிக்கலையா? விட்டனா பல்லு ரெண்டையும் கழட்டிடுவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ யாரு? அவ உன்னோட வைஃப், தெரியும்ல? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் நீ பேசுற அளவுக்கு அவ என்னதான்டா பண்ணா? காலையில கால் பண்ணா, உன்னை பாக்கணும்னு சொன்னா, கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து நில்லுன்னா, வந்து நின்னு 4 மணி நேரமா அதே இடத்துல நின்னுட்டு இருக்கேன்டா. ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கா. எவ்வளவு கோவம் வரும்? என் போன் வேற சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவகிட்டே நான் கிளம்புறேன்னு சொல்ல முடியல, அவளும் எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுட்டு 4 மணி நேரமா அந்த ரோட்லயே நின்னுட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? சரி, அவகிட்ட பொறுமையா கேட்டியா ஏன் இவ்வளவு நேரமா வரலன்னு? டேய், பொறுமையா விசாரிக்கிற அளவுக்குலாம் எனக்கு அங்க பொறுமை இல்ல. அவ்வளவு கோவம் வந்துச்சு, அதான் வச்சேன் ஒண்ணு. அதுக்கே நான் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ச்சே, உன்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குடா. இந்த விஷயத்தை யாரும் அவன் கிட்ட போன் பண்ணி சொல்லாதீங்க. நானா தான் அவன் கிட்ட போய் சொல்லுவேன். அதுவும் நேர்ல அவனோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வந்தவளை போய் அடிச்சிருக்க நீனு. டேய், என்ன விஷயம்டா? அப்ப இல்லாத விஷயம்னு சொல்றீங்களே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்க. டேய் பைத்தியம், தன்மை பிரெக்னெண்டா இருக்கா. எங்களுக்கு ட்வின்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அததான் நிம்மதி உன்கிட்ட ஆசையா வந்து சொல்லணும்னு ஓடி வந்தா. சந்திரா, டேய் என்னடா சொல்ற? உண்மையாவா? ஐயோ, அதுவும் ட்வின்ஸா? என்னால நம்பவே முடியலடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு. தோ இதுதான், இந்த சிரிப்பை தான் அவன் நேர்ல பாக்கணும்னு நினைச்சு ஓடி வந்தா. அவளைதான் அடிச்சிட்டியே. டேய் என்னால, ஐயோ, அந்த சந்தோஷத்துல இருந்து எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. நிம்மதி இன்னும் வீட்டுக்கு வரலையா? எனக்கு தெரிஞ்சு அங்கேதான் நிப்பான்னு நினைக்கிறேன். நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நான் போன வைக்கிறேன். அப்புறம் எப்படியாவது தன்மையை வர பார்க்கணுமே. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லிடு. நான் ஃபர்ஸ்ட் நிம்மதியை போய் சமாதானப்படுத்துறேன். ஏன் மெண்டல், இன்னும் நீ போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு மலையில அப்படியே நின்னுட்டு இருக்க. நிம்மதி, சாரிமா, உன்னை அடிச்சது தப்புதான். என்னன்னு கூட விசாரிக்காம டக்குன்னு உன்னை கையை நீட்டிட்டேன். என்ன மன்னிச்சது நிம்மதி. நிம்மதி சாரிடி. ஏதாவது பேசுடி நிம்மதி, பேசு நிம்மதி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரிடி. என்ன திட்டிரு, என்ன திருப்பி கூட அடிச்சிரு. ஆனா பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். என்ன பேசணும் உனக்கு? நான் உன்னை அடிச்சது தப்பு தாண்டி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன அடிச்சதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க இந்திரன்.
ஆனா உண்மையாவே எனக்கு என்ன வலிக்குது தெரியுமா? எனக்கு அடிச்சது கூட எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா அப்படியே கிடந்து நடு ரோட்ல என்கிட்ட இனிமே பேசாத, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு போனல, அதுதான் இந்திரன் எனக்கு இன்னும் ரொம்ப வலிய கொடுக்குது. நான் யாரு இந்திரன்? நான் யாரு? என்ன மறந்துட்டியா? நான் உன் பொண்டாட்டிடா. உன் கையால என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்க. இப்படிதான் உன் பொண்டாட்டிய நடு ரோட்ல விட்டுட்டு போவியா இந்திரன்? நிம்மதி சாரிடி. நீ கேக்குறது எல்லா கேள்வியும் கரெக்ட் தான். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நடக்காது நிம்மதி. சாரிடி, ப்ளீஸ் டி. இது வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு அம்மா அப்பாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை இந்திரன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது இந்திரன். இந்த மாதிரி உன்னை நினைக்க வச்சதுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் நிம்மதி. இதுக்கப்புறம் நான் கோவப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். சாரி பொண்டாட்டி. ஏய் ப்ளீஸ் டி, சாரி டி. நிம்மதி இங்க பாரு நிம்மதி, என்ன பார்த்து பேசு. நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு, அசிங்கமா கூட திட்டு, நான் ஏத்துக்கிறேன். என்கிட்ட பேசாம இருக்காதடி ப்ளீஸ் டி, என்ன பாருடி. என்ன விட்டு போகணும்னு நினைச்சிட்டல இந்திரன், விட்டுடு, அப்படியே போயிடு. இதுக்கப்புறம் என்ன தேடி வராத. ஏய் சத்தியமா விட்டு போகணும்லாம் நினைக்கலடி. ஏன்டி இப்படி பேசுறேன்? நான் உன்னை விட்டு போவேனா சொல்லு? அதான் விட்டு போயிட்டேடா. நான் சித்தி ஆயிட்டேன், நீ சித்தப்பா ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக வேகமா ஓடி வந்த இந்திரன், உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஆனா எல்லாத்தையும் சுக்குநர உடச்சிட்டல. சாரிடி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டி பேசுடி. வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட கொடு. ஆனா பேசாம இருக்காதுடி. உன் புருஷனை ஒரே ஒரு வாட்டி மன்னிக்க கூடாதா? நான் மட்டும்தான் இந்திரன் உன்னை அப்படி நினைக்கிறேன். ஆனா நீ என்ன ஒரு நாள் கூட ஒரு பொண்டாட்டியா இல்ல ஒரு பொண்ணா கூட மதிக்கல. ஏய் லூசு மாதிரி பேசாதடி. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, எனக்கு கோவம் நிறைய வரும். அதுல வார்த்தையை பயங்கரமா விட்டுருவேன். ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பேன்னு உனக்கு தெரியும்ல. கோபத்துல வர வார்த்தைகள் தான் இந்திரன் உண்மையான வார்த்தை. ஏய் பொண்டாட்டி, வர வர ரொம்ப பேச கத்துக்கிட்டேடி நீ. இங்க பாரு, இந்த ரொமான்டிக்கா பேசினா இவ அப்படியே பல்ல கமிச்சிட்டு பின்னாடி வந்துருவான்னு மட்டும் நினைக்காத. எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏய் வாய மூடி. நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பேசுறேன். என்ன திமிரா? இந்திரன் கையெடு, நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? கத்தி ஊர கூப்பிட்டுருவேன் இந்திரன், கை எடுத்துரு. கூப்பிடு. ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அதை எவன் வந்து கேக்குறான்னு நானும் பாக்குறேன். இந்திரன் வேணா இந்திரன், விட்டுடு. டேய் அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. இந்திரன் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? இது ரோடு, விடு. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, விடுறேன். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் இந்திரன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, விடு. என்ன நீ இப்ப சொன்னது எல்லாத்தையும் நிமிர்ந்து என் கண்ணை பார்த்து சொல்லு, விடுறேன். சொல்றி சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பிடிக்கலன்னு சொல்லு. என்ன சொல்ல மாட்டேன்னு தைரியமா? சொல்லிடுவேன். சொல்லடி. சொல்லு, என்ன பிடிக்கலன்னு சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. உன்னை எனக்கு சுத்தமா பிடிச்சிருக்கு இந்திரன். ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமையல் செய்திடவே நீ வந்து அணைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாயடங்கும். என்னங்க என்னங்க, அது பாருங்களேன். அது பார்த்தா இந்திரன் மாதிரி இருக்குல்ல? இந்திரனா? அவன் எங்க மலரு இங்க இருக்கு. ஏய் மலரு, ஆமா மலரு, இந்திரனே தான்.